இந்த இடம் ரெட்டேரி என்று சொல்வார்கள். அங்கேதான் நான் நிற்கிறேன். நடைப்பயிற்சிக்காக வீட்டிலிருந்து இந்த இடம் வந்து சேர்ந்துள்ளேன். சுமார் 40 நிமிடங்கள், அதாவது 3 கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன். திரும்பி நான் செல்வதற்கு ஒரு 2 கிலோமீட்டர் போதும். 5 கிலோமீட்டரில் நான் வீடு சென்று விடுவேன். இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் என்றால் இது ஒரு 4 சாலைகள் சந்திக்கும் இடம். பேருந்து வருகிறதே, இது வழியாக சென்றால் பெரம்பூர் சென்று விடலாம். நாம் எதிரே காணக்கூடிய பேருந்து அது எங்கே செல்வது? வியாசார்பாடி வழியாக பாரிஸ் சென்றுவிடும். எதிர்புறத்தில் அந்த விளக்குகள் எல்லாம் தெரிகிறது அல்லவா? அங்கே சென்றால் லட்சுமிபுரம் வழியாக புழல் போய் சேர்ந்து விட முடியும். இந்த பேருந்து போகும் வழியாக போனால் கோயம்பேடு, தாம்பரம், செங்கல்பட்டு அப்படியே போய்விடலாம். ஏனென்றால் இந்த பதிவு பார்ப்பவர்களுக்கு அது பற்றி தெரிய வரும். நான் பார்க்கிறேனே அந்த சாலை, ரெட் ஹில்ஸ் போகக்கூடிய சாலை, இது ஒரு குறுக்கு பாதை. வேறு பாதையும் இருக்கிறது. இந்த பதிவை மேலும் தொடரும். வேறு இடத்தில் இருந்து நான் தொடர்கிறேன். சோஃபா 33 ஃபர்னிச்சர். இந்த இடத்தில்தான் நான் தற்பொழுது நிற்கிறேன். அருகாமையிலே ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல். இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. எனது சிதம்பரம் கொள்ளிடம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் 800 கடந்து விட்டது. அவர்களுக்கெல்லாம் முதல் கண் என்னுடைய வாழ்த்துக்கள். காரணம், இன்று சித்திரை மாதம் 1 ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு. இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன். சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோஸ் என்று பேராசிரியர் முரளி என்பவர்கள் ஒரு 800 அதற்கு மேலே காணொளிகள் அவர் செய்துள்ளார். அவர் மதுரையைச் சேர்ந்தவர், விரிவுரையாளராக இருந்திருக்கிறார். எனக்கு சரியாக அதிகமாக தெரியாது. இருந்தாலும் அவருடைய காணொளிகள் மிக மிக அற்புதமாக இருக்கும். அதில் என்ன அற்புதம் என்றால், அங்கே அரசியல் இருக்காது, கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது பற்றி இருக்காது. தத்துவங்கள் தான். சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோஸ் தத்துவங்கள் தான். தத்துவங்கள் என்றாலே ஒரு விவாதித்து அது கருத்துக்களை சொல்வது தான் சில தத்துவங்கள். அவருடைய கருத்தையும் சொல்வார். அது பட்டும் படாமலும் இருக்கும். அந்த காணொளி சுமார் 1 மணி நேரம் அது போகும். அவருக்கென்று மில்லியன் கணக்கில், லட்சக்கணக்கில் அவருக்கு சப்ஸ்கிரைபர் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய காணொளி எல்லாமே ஒரு குவாலிட்டி என்று சொல்கிறோமே, ஏதாவது ஒரு பொருளை, ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு அதற்கான தரவுகள் என்றால் பலர் எழுதிய புத்தகங்கள், அதை பற்றிய
அதை பற்றி அவர் சொல்வார். அப்படித்தான் அவர் இருக்கிறது. அவருடைய காணொளிகள் அனைத்துமே அப்படித்தான் இருக்கிறது. நானும் ஒரு 1600க்கு மேற்பட்ட காணொளிகளை நான் பதிவிறக்கம் செய்துள்ளேன். என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம். நான் எப்பொழுதுமே பன்முகத்தன்மையுடன் காணொளிகளை உருவாக்குகிறேன். பன்முகத்தன்மை என்றால் நான் நேரில் பார்ப்பது, அனுபவித்தது, என்னுடைய பயணங்கள், என்னுடைய படிப்பு, என்னுடைய கிராமம், நான் பார்த்த கோயில்கள் என்று பன்முகத்தன்மையுடன் இருக்கிறது. அப்படித்தான் நான் செய்கிறேன். அந்த விதத்தில் இன்று நான் எதை பற்றி சொல்லப்போகிறேன் என்றால், இருக்கு இல்லை என்று சொல்வது விஞ்ஞானம். இது கருப்பா அல்லது சிவப்பா என்றால் இது கருப்பு என்று சொல்லிவிடுவார்கள். இல்லை இல்லை இது சிவப்பு என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். வெள்ளையை பார்த்துவிட்டு இது கருப்பு என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். திஸ் ஆர் தட், இருக்கு இல்லை அப்படி என்ற தீர்மானமாக இருக்கக்கூடியது தான் விஞ்ஞானங்கள். ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாமே அறுதியிட்டு சொல்ல முடியாது. உதாரணமாக இதுதான் இப்பொழுது நான் பேசக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக். கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இந்த கேள்விக்கு எல்லோரும் இருப்பதாக சொல்வார்கள். ஆனால் புத்த மதம், சமண மதம், ஆசீவகம் அதனுடைய தரவுகளை அது தெரிவிக்கும். அதன் வாடாக நாம் இருக்கு இல்லை என்று முடிவெடுத்து கொள்ள முடியும். ஆனால் எல்லோருமே ஒரு நம்பிக்கையின்பால்தான் இருக்கிறார்கள். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்றால் அவர் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. நீ பார்த்திருக்கிறாயா என்றால் அவர்கள் பார்த்ததில்லை. அவர் பேசியதை கேட்டிருக்கிறாயா என்றால் இல்லை. அவர் ஆணா பெண்ணா தெரியாது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை அவர்களிடம் இருக்கிறது. அதற்கு என்ன தரவுகள் என்றால், என் உலகத்திலே லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்கிறது, மசூதி இருக்கிறது, மாதா கோயில் இருக்கிறது, இந்து கோயில் இருக்கிறது, புத்தர் கோயில் இருக்கிறது, சமணர்கள் கோயில் இருக்கிறது, அம்மன் கோயில் இருக்கிறது, பிள்ளையார் கோயில் இருக்கிறது என பல வகையான கோயில்கள் இருக்கிறது. இந்த கோயில்களை எல்லா கோயில்களிலுக்கும் சென்று அவர்கள் பூஜை செய்கிறார்கள், வழிபடுகிறார்கள். அங்கே ஒரு பூசாரி இருக்கிறார். இப்படித்தான் அவர்கள் தரவு இருக்கிறது. இவர்கள் எல்லாம் நம்பிக்கையுடன் இருப்பதால் வேறொருவர் எப்படி இல்லை என்று சொல்ல முடியும்? உலகத்திலே சுமார் 95 விழுக்காடு மக்கள், எத்தனையோ மில்லியன், அதில் 95 விழுக்காடு மக்கள் கடவுள் இருப்பதாக, இறைவன் இருப்பதாக, ஒரு சாமி இருப்பதாக நம்புகிறார்கள். ஆனால் இந்த ஏத்திஸ்ட், கடவுள் இல்லை என்பவர்கள் இல்லை என்றே சொல்லிவிடுவார்கள். வேறு அதற்கான தரவுகள் ஒரு மதத்தை படிக்க வேண்டும், புத்த மதத்தை படிக்க வேண்டும், அல்லது சமண மதத்தின் கருத்துக்களை படிக்க வேண்டும். அதற்கான தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த புரிதல் பலருக்கு இருக்காது. எதற்கு நமக்கு சர்ச்சை? அதை நம்பிவிட்டால் என்ன, நம்பிவிட்டால் என்ன? நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால் என்ன? சாமி கும்பிடுவோம், பூஜை செய்தால் செய்வோம். அப்படித்தான் அவர்களுடைய எண்ணங்கள் இருக்கிறது. இது ஒரு சிறந்த முறை. இப்படித்தான் அந்த சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோஸ் அவர்கள் செய்கிறார்கள். இதை தெரிந்து கொண்டு நானும்
பின்பற்றலாமா என்று தான் நினைப்பதுண்டு. இருந்தாலும் நான் விஞ்ஞானம் படித்ததால், கெமிஸ்ட்ரி படித்ததால், ஜுவாலஜி படித்ததால், பாட்டனி படித்ததால், இந்த எவல்யூஷன் தியரி படித்ததால், பிக் பேங் தியரி படித்ததால் என்னால் ஒரு விஷயத்தை அறுதியிட்டு இது இருக்கு இல்லை என்று சொல்ல முடியும். ஏனென்றால் இதை எல்லாமே தியரி தான். கடவுளை பார்த்தாயா காண்பிக்க முடியுமா என்றால் நிச்சயமாக யாராலும் முடியாது. நான் எப்படி சொல்வேன்? இல்லதை இல்லை என்பதை இல்லை என்று தானே சொல்ல முடியும். இருப்பதைத்தான் இருப்பதாக சொல்ல முடியும். ஆனால் என்னால் உறுதியாக நிரூபிக்க முடியுமா என்றால் முடியாது. இல்லை இல்லை, அவ்வளவுதான். இது கருப்பு என்றால் கருப்பு தான், வெள்ளை என்றால் வெள்ளை தான், பச்சை என்றால் பச்சை தான். இதை நீ நிரூபிக்க முடியுமா என்றால் தரவுகள் நான் கொடுக்கலாம். பச்சை பார், இந்த மரங்களை பார், இலைகளை பார், பயிர்களை பார், எல்லாம் பச்சை கலராக இருக்கிறது, அதனால் நான் பச்சை என்று சொல்வேன். கருப்பு என்று ஒரு நிறம் இருக்கிறதா என்றால் இல்லவே இல்லை. இப்படி தரவுகள் சொல்ல முடியும். ஆனாலும் இது ஒரு விஷயத்தை இருக்குதா இல்லையா என்று நம்புவது, அவர்களிடமே விட்டுவிடுவது நல்லது. அப்படித்தான் எல்லோரும் விட்டுவிடுகிறார்கள். நீயே முடிவெடுத்துக்கொள். இதையெல்லாம் என்னுடைய தரவுகள். பௌத்தம் என்ன சொல்கிறது? 4 முக்கிய விஷயங்களை சொல்கிறது. மரணம் என்பது எல்லோருக்கும் சம்பவிக்கும். மரணம் இல்லாத வாழ்க்கை இல்லை. 1. 2. நோய் இல்லாமல் உலகத்தில் யாரும் இல்லை. நிச்சயம் நோய் உண்டு. ஆசை என்பது எல்லோருக்கும் இருக்கிறது. துன்பம் நிச்சயமாக உண்டு. இதைத்தான் பௌத்தம் சொல்கிறது. இதரிலிருந்து விடுபடுவது எப்படி என்பதுதான் பௌத்தம் சொல்கிறது. நீ எதையெல்லாம் செய்தால் நீ ஒரு நல்ல வழியை காண முடியும். துன்பம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்த முடியும். சந்தேகம் இல்லாமல் சிறப்பான வாழ்க்கையை உன்னால் எடுத்துக்கொள்ள முடியும் என்பதுதான் அந்த பௌத்தம். சித்தார்த்தா என்று சொல்லக்கூடிய கௌதம புத்தர், அந்த வழியில் நான் பின்பற்றுவதால் என்னால் அறுதியிட்டு அந்த கொள்கை சரியானது. ஏனென்றால் உலகத்தில் அதிலேயும் பல பிரிவுகள் வந்துவிட்டது. மகாயானம், திரவிடா புத்திசம், ஜென் புத்திசம் என அதிலும் பிரிவுகள் வந்துவிட்டன. ஆனால் கொள்கை ஒன்றுதான். எப்படி கடல் ஒன்றுதான், மார்க்கம் வெவ்வேறாக இருக்கிறது. பல நதிகள் எல்லாம் சேர்ந்து கடலில் கலப்பது போல் புத்தம் ஒன்றுதான், புத்தம் சமயம் ஒன்றுதான். ஆனால் பல்வேறு வழிகளாக அவரவர்கள் சொல்கிறார்கள். இதுதான் இந்த பதிவின் மூலம் நான் தெரிந்து கொண்டு உங்களுக்கெல்லாம் தெரிவிக்கிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே. இது ஒரு நீள்பதிவு தான். இதை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் அதை இந்த காணொளியை காதெடுத்து செவிமடிக்க வேண்டும். உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். அதை பற்றி நான் தெரிந்து கொள்ள உதவியாக இருக்கும். நன்றி. இந்த இரவு நள்ளிரவாகட்டும்.